சமரனும் சூரியோதயனும் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டிருந்தனர். சூரியோதயன் தனது முஷ்டியை இறுக்கினான். அதிலிருந்து சக்திகள் வெளிவர ஆரம்பித்தது. அதன் பிறகு வேகமாக சமரனை நோக்கி ஓடி வந்து தன் இரு முஷ்டிகளையும் அவன் முன் கொண்டு வந்தான். சூரிய ஒளியில் அவன் கைகள் பிரகாசித்தன. சமரனிடமிருந்து அரை அடி தூரத்தில் நிறுத்தி தனது வலது கையை திறந்து சக்தியை உருவாக்கி சமரனுடைய கழுத்தை தாக்க முயற்சித்தான். சூரியோதயனின் கூர்மையான நகங்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் தனது இடது கையை உயர்த்தி தனது தொண்டையில் படாதவாறு தடுத்தான். சமரனின் சக்தியால் அவன் அதிர்ச்சியூட்டும் வகையில் சில அடிகள் பின்வாங்கினான். சமரனின் சக்தியின் அதிர்ச்சியை உணர்ந்த சூரியோதயன், "ஏய், இது என்ன வித்த?" என்று வியப்போடு கேட்டான். அவனது எதிர்த்தாக்குதலால் சிவந்து போன மார்பை தடவிக் கொண்டிருந்தான் சூரியோதயன். அவனது கேள்விக்கு சமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் அவனது கவனம் முழுவதும் எதிராளியின் அடுத்த நகர்வில் தான் இருந்தது. உண்மை என்னவென்றால், சமரன் இந்த அக்னி ஜுவாலா நுட்பத்தை நிறைய பயிற்சி செய்திருந்தான். ஆனால் அவன் அதை பற்றி யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை. சமரனை பார்த்த சூரியோதயன் கோபத்தில் சிவந்து கொண்டிருந்தான். அவன் தன் கேள்வியை அலட்சியப்படுத்தியதை பார்த்த சூரியோதயனுக்கு கோபம் அதிகரித்து விட்டது. அவன் மீண்டும் சமரனை தாக்க நினைத்தான். அவன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் தன் இரு கைகளையும் முன்னோக்கி வைத்து சிரித்த முகத்துடன் அவன் தன் அருகில் வரும் வரை காத்திருந்தான். அருகில் வந்தவுடன் சமரன் திடீரென்று தனது கை முஷ்டிகளை உடனடியாக திறந்தான்.